அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து 5 மார்க்ஸ்னால இது ரொம்ப டஃபா இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். இந்த ரிவிஷனுக்கும் சரி, ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கும் சரி, செகண்ட் ரிவிஷனும் சரி, வரப்போற பப்ளிக்கும் சரி, இந்த சாப்டர்ல இருந்து முக்கியமா இந்த கொஸ்டின் வர நிறைய சான்சஸ் இருக்கு. மறக்காம இந்த செம பாருங்க, போட்டு பார்க்கலாமா? வாங்க போலாம். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 5.5ல 9th சம். இந்த எக்ஸசைஸ்ல இருக்க எல்லா சம்ஸுமே பாத்தீங்கன்னா அப்ளிகேட்டட் சம். ஏதோ கொஸ்டின் கொடுத்துருவான், அந்த கொஸ்டினை நான் புரிஞ்சுக்கிட்டே நான் எழுதலாம், அவ்வளவுதான். ஓகே, இந்த கொஸ்டின் என்னன்னா 9th கொஸ்டின். பாப்போமா இந்த கொஸ்டின்? இதுதான் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 215ல எக்ஸசைஸ் 5.5ல 9th சம். இந்த கொஸ்டினை கீழே கொடுக்குறேன், நல்லா பாத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தீபாவளிக்கு ராக்கெட் விடுவீங்க. இதுவும் அதே ராக்கெட் கொஸ்டின் தாங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு ராக்கெட் இருக்க போது அந்த ராக்கெட் வந்து இங்க இருந்து பறந்து போகுது. பறந்து இங்க போய் வருது. இங்க இருந்து இந்த மோல் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 மீட்டர்னு கொஸ்டினே கொடுத்துருக்கான். அதே மாதிரி இங்க இருந்து போற ராக்கெட் வந்து என்ன ஆங்கிள் அப்படி க்ளோஸ்ல கேட்கலாம். எல்லாருக்குமே ராக்கெட் பழக்கம் இருக்குல்ல, நம்மளும் வாங்குவோம் என்ன இருக்குன்னு சொல்லிங்க. ஓகே, சோ பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ராக்கெட் வந்து ஒரு பேரபோலா மாதிரி போறான். இங்க இருந்து இப்படி போய் அப்படியே கீழே வந்துடலாம். சோ அப்படி இந்த மாதிரி கீழே டயக்ராம் இருக்கு. இந்த மாதிரி கீழே டயக்ராம் இருக்குன்னா அப்படி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா x² = -4ay. இதே டயக்ராம் மேல கொடுத்தாங்கன்னா ஒரு மாற்றமும் கிடையாது, பிளஸ் 4ay நீங்க போட போறீங்க. அது மட்டும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து போறது வந்து 6 இங்கிலிருந்து கொஸ்டின் கொடுத்துட்டா நல்லா பாருங்க. அப்போ வந்து இங்க பிளஸ் 6, -4. என்ன -4னா இப்போ ராக்கெட் போகுது, ஒரு பர்டிகுலர் ஹைட் போகும், அதே கீழே இருக்கும். அந்த பர்டிகுலர் ஹைட் போகுது தெரியுமா, அந்த மேக்ஸிமம் ஹைட் தான் 4 கொஸ்டினே கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்க. அப்ப வந்து 4 கொடுத்துருக்கா. அப்போ வந்து என்னது 6, -4. இந்த -6, -4 போட்டுக்கோங்க. எனக்கு ஈக்குவேஷன் தெரியும், என்னது x² = -4ay. டயக்ராம் கீழே கொடுத்துருந்தா இதுதான் ஈக்குவேஷன். இதுதான் ஈக்குவேஷன், x² = -4ay. இப்ப என்ன பண்ணோம்னா இந்த பாயிண்ட் இருக்குல்ல गाइस, இந்த பாயிண்ட்ல இருக்கிற இது வந்து x ஓட வேல்யூ எனக்கு தெரியும், இது வந்து என்ன வேல்யூ தெரியும், y ஓட வேல்யூ தெரியும். அப்ப நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x பதிலா 6 ன்னு போடுங்க, y க்கு பதிலா -4 ன்னு போடுங்க. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் இது மைனஸ் பிளஸ் தான் உங்களுக்கு பாருங்க. அப்ப 16a, 6² வந்து 36. இது கீழே வந்துச்சுன்னா 4. அப்ப 36 / 16 வந்து 9/4. இந்த வேல்யூ எடுத்து எங்க போட போறீங்கன்னா திருப்பி இதே இடத்துல போட போறீங்க. அப்ப x² = -4 × 9/4 × y. இப்ப நான் சிம்பிள், இந்த 4 போச்சு, இந்த 4 போச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இன்டு 1 டிவைட் எதி பக்கத்துல இருந்தா அடிச்சு போடலாம். படிச்சுதாமா அடிச்சாச்சு. அப்ப x² = -9y. இதுக்கு புரியுதா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா சிம்பிளா டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறோம். அப்படின்னா x² டிஃபரன்ஷியேஷன் பண்ணா 2x = மைனஸ் நீங்க அப்படியே போடுங்க, 9 அப்படியே போடுங்க, y பண்ணா dy/dx. இந்த dy/dx இருக்குல்ல, அந்த கொஸ்டின் ஃபுல்லா உங்களுக்கு இருக்கல ஆங்கிள் சொல்லிட்டு இங்க ஒரு ஆங்கிள் போட, அந்த ஆங்கிள் தான் கொஸ்டின்ல கேக்குறாங்க. அந்த ஆங்கிள் தான் dy/dx. இந்த கண்டுபிடிச்சதான் நம்ம இவ்வளவு எழுதுறோம். சொன்னா dy/dxனா எழுத ஆங்கிள் மட்டும்தான். அப்ப இந்த மைனஸ் கீழே வந்துருமா? அப்ப -2x/9. நிறைய பேர் யோசிப்பீங்க, சார் இந்த இதை வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்க, எதுக்கு சார் தேவையில்லாம இதோ எழுதி வச்சிருக்கீங்க -6, -4 சொல்லிட்டு? எதுக்குன்னா இதை எடுத்து இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ரெண்டே பாயிண்ட் தான், இது ஒரு பாயிண்ட் பிளஸ் 6, -4 போட போறோம். இந்த சைடுல வந்து எல்லாமே பிளஸ் மைனஸ், இந்த சைடுல வந்து எல்லாமே -4. அப்ப வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? அப்ப வந்து -6, -4னா இது x, இது y ஃப்ரெண்ட்ஸ். அப்ப வந்து என்ன வரும், tan இந்த dy/dx இருக்கா, இது முன்னுரிமை வந்து tan θ சொல்லுவாங்க. அப்ப tan θ = -2 × x க்கு பதிலா -6 / 9. 6 2s என்னது 12. அப்ப 12/9 வந்து 4/3. இப்ப எனக்கு தேவை வந்து ஆங்கிள் மட்டும் தான். ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த tan θ வந்து கொண்டு போயிடலாம். அப்ப θ = tan 1/4/3. இப்ப இவ்வளவு அவனா என்ன கஷ்டப்பட்டு இருந்தோம், ஒரு ஆங்கிள் கஷ்டப்பட்டு இருந்தோம், கண்டுபிடிச்சோமா? அந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் = tan 1/4/3. இதே மாதிரி இந்த எக்ஸசைஸ்ல வெறும் 4 சவால்கள் ரிசல்ட் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம், ஃபிஃப்த் சம், எய்த் சம், நைன்த் சம், அதுக்கு செகண்ட் சம். இந்த வெறும் 5 சம் 6 சம் படிச்சீங்கன்னா கம்பல்சரி நீங்க வந்து இனிஷியல்லையும் சரி பப்ளிக்லயும் சரி நீங்க ஒரு 5 மார்க் அட்டெண்ட் பண்ணலாம். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய சம்ஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம Facebook ஃபாலோ பண்ணிக்கோங்க, Instagram ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.